கைஸ், நீங்கள் இன்னும் டைப் பண்ணி தான் உங்கள் மொபைலில் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அதை இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள். ஏனென்றால் இனி நான் சொல்ல போகிற இந்த செட்டிங் ஆன் பண்ணினா நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். வாங்க அதை எப்படி செய்கிறது என்று பார்க்கலாம். அதற்கு இப்பொழுது உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஜிபோர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்தில் செட்டிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போங்க. கீழே பாருங்கள் வாய்ஸ் டைப்பிங், இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இது ஆஃப்ல இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தில் லாங்குவேஜ் இதனை செலக்ட் பண்ணுங்க. இப்பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜை எட் பண்ணலாம். இங்கே தமிழ் இருக்கும், சிங்கள இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை எட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் தமிழ், இலங்கை, இங்கிலீஷ், யூகே இதனை செலக்ட் பண்ணியுள்ளேன். இதனையும் நீங்கள் எட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி எட் பண்ணினதுக்கு அப்புறம் இங்கே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்பொழுது இந்த இடத்தில் பாருங்க, இந்த இடத்தில் நீங்கள் டச் பண்ணினு சொன்னால் இங்கே லாங்குவேஜ் மாறும். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணினா தமிழுக்கு வரும், திரும்ப டச் பண்ணு சொன்னால் இங்கிலீஷ் வரும். உங்களுக்கும் அதை மாதிரி வரும். ஸோ இப்பொழுது நீங்கள் தமிழில் டைப் பண்ண வேண்டுமென்றால் இதனை ப்ரெஸ் பண்ணி தமிழில் மாற்றிக்கொண்டு மைக் பட்டனை அழுத்தி நீங்கள் பேசினால் வரும். உதாரணத்துக்கு, என் மனமார்ந்த உறவுகளே, என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது உங்களுக்கு இங்கிலீஷில் கதைக்க வேண்டுமென்றால் இந்த இடத்தை டச் பண்ணி ஆங்கிலத்தில் மாற்றி இப்பொழுது ஆங்கிலத்தில் கதைத்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்பொழுது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மெசேஜ் உங்களுக்கு பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நீங்கள் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணலன்னா இப்போவே ஃபாலோ பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கும் இதை மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட சந்திப்போம்.